ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 டைம் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. 2020 லாஸ்ட்டாக சாம்பியன் ஆனாங்க. அது வரைக்கும் ஆகலை. இந்த டைம் எப்படியும் ஆகிறது தான் பார்ப்பாங்க. கொல்கத்தா பார்த்தீங்கன்னா 3 தடவை சாம்பியன் ஆயிருக்காங்க. அவங்களும் ஃபைட் பேக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது, வான்கடே ஸ்டேடியமில். வான்கடே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் நிறையா போகும், ரன் பொழிவு நிறையா அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 186, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 164. பேட்டிங் பார்த்தீங்கன்னா சேஸிங்கில் ஈஸியாக இருக்கும் இந்த கிரவுண்டு பொறுத்த வரைக்கும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் டியூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, மும்பை இந்தியன்ஸில் பிளேயிங் 11 நம்ம பார்த்துடலாம், யார் யார் ஆட போகிறாங்கன்ட்டு. ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, அமன்தீப், சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், மிச்சல் சாட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், மயன் மார்கன், இவங்க தான் ஆடுவாங்க. பும்ரா வந்து பார்த்திங்கன்னா அவர் இம்பேக்ட் பிளேயர், அவர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அது அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்கத்தா டீம் பிளேயிங் 11 நம்ம பார்த்துடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஆலன், ரகுவன்சி, அஜிங்கா ரஹானே, கேமரா கிரீன், ரிங்கு சிங், சுனில் நரேன் மேபி பார்த்து ஓப்பனிங் இறக்கலாம். அவங்களோட கொல்கத்தா டீம் மேனேஜ்மெண்ட் தான் எப்படி பண்ண போகிறாங்கன்னு அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரமன்தீப் சிங், முசரபானி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ஆட போகிறாரு. அவர் ஜிம்பாப்வேக்கு நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் எப்படி ஆட போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். வைபவ் ஹாரர், வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி, இதுதான் கொல்கத்தாவோட பிளேயிங் 11. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ் யாராருன்னு நம்ம பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், இம்பேக்ட் பிளேயர். அவர் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேம் சேஞ்சராக இருப்பார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரஹானே, அவர் கேம் சேஞ்சராக இருப்பார். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு 60% இருக்கும், நான் கொடுக்குறேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 40% கொடுக்குறேன். மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த கேம் வின் பண்ணுவாங்க. எல்லா டோர்னமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா தோற்றுருவாங்க. பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி அவங்க இது வரைக்கும் ஆடின எல்லாமே டோர்னமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் தோற்றுருவாங்க. இந்த மேட்ச் எப்படி வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் 60% நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.